அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜுக்காரன், அணையக்கூடாது. நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை, திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முரளி பார்த்திங்கன்னா மனாஹே அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னுடைய 8வது நாள் 15 நவம்பர் 2005 முரளி உண்மையான உள்ளத்தோடு பாபா மற்றும் பரிவாரத்தினுடைய சிநேகியாக ஆகுங்கள் மற்றும் பாபாவோடைய சிநேகியாக ஆவேன் அப்படிங்கிற அந்த வாய்தா ப்ராமிஸ் பண்ணுங்கள், அதனுடைய லாபத்தை எடுத்துக்கோங்க. வாய்தா பண்ணுங்கள், அதனுடைய பாய்தாவை எடுத்துக்கோங்க. இதுதான் தலைப்பு. உண்மையான உள்ளத்தோடு பாபா மற்றும் பரிவாரத்துக்கு அன்பானவராக ஆவேன், அதற்கு முயற்சி செய்வேன் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதனுடைய பலனை எடுத்துக்கோங்க. உறுதிமொழி எடுத்து அதனுடைய பலனை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் தலைப்பு. அதுவும் உண்மையான உள்ளத்தோடு நம்ம செய்யும்போது தான் அதனுடைய பலன் கிடைக்கும். இந்த முரளி 2005 பாபா சொன்ன முரளி. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்போ நிகழ்காலத்தில் சோசியல் மீடியா அவ்வளோ பிரபலமாக இருக்குது. அதனுடைய ஃபவுண்டேஷன், எல்லா சோசியல் மீடியாவுக்கும் ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய யூடியூப்னுடைய ஆரம்பம் அப்போ தான் ஆச்சு. 4 ஏப்ரல் 2005 தான் யூடியூப் கிரியேட் ஆச்சு. எல்லா சோசியல் மீடியாவுக்கும் அது இப்போ ஃபவுண்டேஷனாக இருக்குது, ஆதாரமாக இருக்குது. இந்த யூடியூப் உருவாகிறதுக்கு கூட பாரதம் தான் காரணமாக இருந்தது, இந்தியா. அந்த 2004 பார்த்திங்கன்னா டிசம்பர் 25 ராத்திரிக்கு சுனாமி வந்தது. அந்த சுனாமியினுடைய வீடியோஸை பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எல்லோரும் தேட ஆரம்பித்தாங்க, அதை பார்க்க ஆசைப்பட்டாங்க, கிடைக்கல எங்கேயுமே. அந்த நேரத்தில் பேபால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு பேர் சேட் ஹார்லி, இன்னொருத்தர் பேர் சயன் கர்கே, 3வது பேர் கான் அப்படின்னு ஒருத்தர். இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா லைவில் அமெரிக்காவில் லைவில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துருச்சு. அந்த வீடியோ அப்புறம் அந்த சுனாமியினுடைய வீடியோவை இன்டர்நெட்டில் நிறைய பேர் தேட ஆரம்பித்தாங்க, எங்கேயாவது கிடைக்குமா பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் தேட ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்க 3 பேருக்கும் ஒரு தாட் வந்தது, ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கக்கூடாது
அப்போது அது மூலம் வந்து நம்ம மனிதர்கள் எல்லாருமே யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வீடியோவும் அப்லோட் பண்ண முடியணும், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவும் முடியணும். அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்தது. முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா, அவர் கான் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு ஜூக்கு போனார், அதாவது விலங்குகள் சரணாலயத்துக்குள்ளே போனார். அங்கே ஒரு 18 நிமிஷத்தினுடைய ஒரு வீடியோவை ஷூட் பண்ணார். அதாவது 18 செகண்ட் 18 நிமிஷம் இல்லை 18 செகண்டுக்கான ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி அங்கே அப்லோட் பண்ணார். அது இப்போ கூட அந்த யூடியூப்பில் இருக்குது அந்த வீடியோ. இந்த மாதிரி யூடியூப் வந்து டெவலப் ஆச்சு. அப்போ அது இந்த டைம் தான் 2005 அந்த டைமில் உள்ள வாணி பாபா சொல்லிகிட்ருக்கிறது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து எவ்வளோ பிரபலமாக இருக்குது. அநேக பிராமண குழந்தைகள் கூட யூடியூப் மூலமாக லாபம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யார் வந்து அவ்யக்த பாப்தாதாவை பார்க்கலையோ அவங்க யூடியூப் மூலமாக, இப்போ நமக்காகவே யூடியூப் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குல்ல, யார் அவ்யக்த பாப்தாதாவை நேரடியாக பார்க்க முடியாத வாய்ப்பை இழந்துட்டாங்களோ அவங்க வந்து இப்போ அந்த யூடியூப் மூலமாகத்தான் அதில் அப்லோட் ஆகிருக்குது. அதன் மூலமாக பாபாவை பார்க்குறாங்க, பாபாவை கூட மீட் பண்ணுறாங்க, பாபாவுடைய வாணியை அவங்க காதால் கேட்க முடியுது. எவ்வளோ பெரிய பொண்ணான வாய்ப்பு இல்லையா? இந்த யூடியூப்புக்கு அப்போ நன்றி தான் சொல்லணும். யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வரம் பிராமண குழந்தைங்களுக்கு. நிறைய விஷயங்கள் மோசமான விஷயங்களும் இருக்குது யூடியூப்பில். ஆனால் பிராமணர்களுக்கு இந்த டைமில் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம லைவில் இந்த ப்ரோக்ராம் இப்போ கேட்டுட்ருக்குறோம், பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா லைவில் நிறைய பிகேஸு லைவ் ஷோவில் பார்த்து அதனுடைய பெனிஃபிட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, பட்டி பண்ணிகிட்ருக்குறாங்க. பகவான் அப்போ முக்காலத்தையும் அறிந்து எல்லா காரியத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறார். யார் வேணாலும் நிமித்தமாக இருக்கலாம், ஆனால் செய்ய வச்சவர் யார்? பாபா தானே. அதனால் எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அது அந்த அளவு பெரிய விதமாக இருக்காது. இது கூட சின்ன பிளாட்ஃபார்மாக தான் இருந்தது யூடியூப்பு. எப்போ அதை வந்து கூகுள் வந்து அவங்க வாங்கினாங்களே விலைக்கு, அப்போ முற்றிலுமாக அது வைரல் ஆகிடுச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்தியாவில் வந்து 2008 தான் வந்தது யூடியூப்பு. சயின்ஸில் சொல்கிறாங்க எங்கே தேவை இருக்குதோ அங்கு தேவை ஏற்படும் போது தான் அங்கே புது கண்டுபிடிப்புகள் வெளிப்படுது. அதனால் சயின்ஸில் வந்து சொல்கிறாங்க எங்கே அவசியம் இருக்குதோ அங்கே அற்புதங்கள், அதாவது புது கண்டுபிடிப்புகள் அங்கே நிகழ்கிறது அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நேற்று ஒரு பிரதர் வந்து என்ன மீட் பண்ணார், நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அப்போ அவர் சொல்லிகிட்டு இருந்தார், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது வந்து ஒரு பிரதருடைய ஸ்டேட்டஸ். ஒருத்தர் வந்து அவருடைய ஸ்டேட்டஸில் யூடியூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தார். ஒரு பிக்சர் இருந்தது, அதில் எழுதியிருந்தது தனக்காக வாழ்ந்தவர் யுதிஷ்டர், தனக்காக வாழ்ந்தவர் துரியோதனன், முழு உலகிற்காகவும் வாழ்ந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர், நீங்கள் யாராக விரும்புகிறீங்க? அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து என்னுடைய மனசை மாற்றிடுச்சு. நான் தேட ஆரம்பித்தேன், என்ன பண்ணலாம், நம்மளுடைய லட்சியம் என்னவாக இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பிகே இறந்துட்டார். அவரை வந்து இறுதி சடங்கு பண்ணாங்க, இறுதி மரியாதை எரித்தாங்க சுடுகாட்டில் கொண்டு போய். அதை பார்த்த ஒரு பிகே ஞானத்தில் இல்லாதவர் வந்து பார்த்தாரு. ஏன்னா பிகே சரீரம் விட்டுருக்காரு, அங்கே யாரும் அளவும் இல்லை, யாரும் வந்து துக்கத்துலேயும் இல்லை, எல்லாம் நார்மலாக ஃபீல் பண்ணுறாங்க, நார்மலாக எல்லா காரியமும் செய்கிறாங்க. அதை பார்த்து ஒருத்தர் ஞானத்துக்கு வந்துட்டார். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது அவங்க எப்போ ஞானத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால் நம்மளும் அதே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அமையும். இந்த முரளியில் பாபா வந்து உண்மையான உள்ளத்தை பற்றி சொன்னார். உண்மையான உள்ளம் அப்படிங்கிறது தனக்காகவும் இருக்குது, பாபா கூடயும் இருக்குது, ரெண்டுமே. பாபா கூட எல்லாருடைய அன்பும் இருக்குது. பாபாவுடைய ஞானத்துக்கு நம்ம எதுக்காக வந்தோம், எப்படி வந்தோம்? பாபாவுடைய அன்பின் காரணத்தினால தானே வந்தோம். பாபாவுடைய அன்பு தானே நம்ம ஞானத்தில் இழுத்துட்டு வந்துச்சு. இல்லை இந்த மனிதனுடைய அன்பாவது இழுத்துட்டு வந்தார். மனிதனுடைய அன்பு இழுத்துட்டு வந்திருந்துன்னா அவங்க போயிருப்பாங்க, பாதியிலே நிலைக்க மாட்டாங்க. பாபாவுடைய அன்பு யார் இழுத்துட்டு வந்ததோ அவங்க தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. பாபா வந்து 2 வார்த்தை தான் சொன்னார், மீட்டே பச்சை, அந்த 2 வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பாபா, 2 வார்த்தை மீட்டே பச்சை அப்படின்னு சொன்னார். இனிமையான குழந்தாய், இனிய குழந்தாய் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், ஆளு காலி, சரண்டர், மாட்டினா என் மாடசாமி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அன்பு கூட பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று வந்து சுயநலத்தினுடைய அன்பு, எதிர்பார்க்கக்கூடிய அன்பு.
நம்மளை மாட்ட வைக்கக்கூடிய அன்பு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷோ அதிகமாக இருக்குது அந்த அன்புக்கு. இப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டு, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ எவ்வளோ போயிட்டுருக்கு. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை படுகொலியில் தள்ளக்கூடிய அன்பு, ஏமாத்துறது அன்பு, டெம்பரரியான அன்பு, பொய்யான அன்பு, உண்மையான அன்பு இல்லை, சுயநலத்தினுடைய அன்பு. இப்போ உலகத்தினுடைய அன்பு பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா, எப்படி வந்து மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு புழுவை குத்தி வைக்கிறாங்களே, மண்புழு. அப்போ இது உண்மையான அன்பா? இப்போ மீனை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணியிருக்கார் அப்படின்னா அப்போ மீன் மேலே உள்ள அன்பு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கு ஒரு பொருளை காட்டி அதை ஏமாற்றி அதை பிடிச்சு அவ்வளோதான், காலி, செத்து. இதே நிலைமை தான் இப்போ உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. உலகத்தினுடைய நிலை இப்போதைக்கு இதுதான். யார் உங்கள் மேலே அன்பு காட்டிகிட்டு இருக்கிறாங்களோ, அன்பு பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ஏதோ குடிக்கிறது கொடுக்குறாங்க, சாப்பிட்றது கொடுக்குறாங்க அப்படின்னா அன்பு காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்காதுங்க. எப்படி மீனை பிடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்தாரு, அப்புறம் என்னாச்சு, அதே சாப்பாடாக மாறிடுச்சு மனுஷனுக்கு. இப்போ ஆட்டை வந்து எதுக்கு வளர்க்குறாங்க? நல்ல சாப்பாடு டைமுக்கு போட்டு சீவி சிங்காரிச்சு, எதுக்கு? பலி கொடுக்குது தான். சும்மா அது வளர்க்குறதுக்கு வேலை இல்லாமல் வளர்க்குறாங்களா என்ன? அப்போ அது அன்புன்னு சொல்ல முடியாது. அது அன்புன்னு புரிஞ்சுக்குது அந்த ஆடு. ஏமாளி கோமாளி ஆடு. அந்த மாதிரி தான் மனிதர்களும். என்னைக்கு அந்த ஆட்டுக்கு புரிய வருது, ஆஹா நம்மளை எதுக்கு வளர்த்தாங்க அப்படின்னு புரிய வருதோ அன்னைக்கே செத்து போயிடாது. அதாவது கொன்றுறாங்க. அது கொல்கிற அன்னைக்கு தானே அதுக்கு தெரியும் நம்ம எதுக்காக வளர்த்தாங்க அப்படின்ட்டு. நிறைய சாப்பாடு அப்படி குண்டாவாக கொடுக்குறாங்கன்னா எதுக்கு? அதனுடைய மசில்ஸ் அதிகமாகிறது தானே. அப்போ வெயிட் அதிகமாகும், நிறைய இறைச்சி கிடைக்கும் அப்படின்னு தானே பண்ணுறாங்க. இது அன்பு இல்லைல்ல, அதுக்கு தெரியாதுல்ல. அது அன்புன்னு நினச்சிட்ருக்கு. மேன்ட்டு அப்படி கொஞ்சிட்ருக்கோம். அப்புறம் தான் தெரியும், கடைசியில் சாகுற அந்த அன்னைக்கு தான் தெரியும், அது புரியும். இதை வந்து நீங்கள் தலைகளை எடுத்துக்கூடாது, பாபாவும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டாரு நம்மளை அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இது வெளி உலகத்தினுடைய அன்பு தான் அப்படிப்பட்டது. பாபாவுனுடைய அன்பு அப்படி சுயநலத்தானது இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஒரு ஆத்மாவை தன்னுடைய உயர்நிலை அடைகிறதுக்கான சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அவருடைய அன்பு. அப்புறம் இதனுடைய 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காலில் விழுவதற்கு அனுமதி கிடையாது. இங்கே பாபா சொல்கிறது பார்த்திங்கன்னா, காலில் விழுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னா ஸ்தூலமான கால் கிடையாது, தன்னுடைய சொமான்லேருந்து கீழே இறங்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நிறைய சொமான் பாபா கொடுத்தாச்சு. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய மரியாதையை அதிகப்படுத்தி யார்கிட்டையாவது வாங்கணும், யாராவது எனக்கு மரியாதை காட்டணும், அப்போ தான் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய சொமானில் எப்போ நிலச்சிருக்கிறோமோ அப்போ தானாகவே நமக்கு மகிழ்ச்சி, பெருமை, தன்னம்பிக்கை, சக்தி எல்லாமே நமக்கு கிடைக்கும். மரியாதை நம்மளை தேடி வரும். அவங்க யார் முன்னாடியும் தலை வணங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து ஸ்தூலமான விஷயம் கிடையாது, சூட்சுமானது. இப்போ தலை வணங்குறது அப்படின்னா ஸ்தூலமானது கிடையாது, சூட்சுமானது. இதிகாசத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சத்தியம் வந்து நிறைய தடவை தலை வணங்கி போயிருக்கு. ஏன்னா சத்தியத்துக்கு அதிகமாக தலை வணங்க வேண்டியது இருக்கும். யார் சத்தியமாக இருக்காங்களோ அவங்க தலை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, தலை வணங்கி நடப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. சத்தியத்தன்மையில் யார் நிலச்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப பணிவானவங்களாக இருப்பாங்க. நான் தலை வணங்கணும் இவங்களுக்கு, நான் பணிஞ்சு போகணும், இது ஒரு அகங்காரம். இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, யார் வந்து மாயாவுக்கு வசமாக இருக்காங்களோ அந்த ஆத்மாக்களை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. இது 3வது பாயிண்ட்டு. இது ஸ்தூலமான பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தவங்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, எங்கேயும் தள்ளாடிட்டு இருக்கிறாரு, இப்போ இல்லை உளறிட்டு இருக்கிறாரு, ஏதோ கெட்ட வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்காரு, அப்போ நான் எதுக்கு பார்க்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து குட்டையில் போய் விழுந்துடுறேன், அப்படி கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது பாபா வந்து ஸ்தூலமான விஷயத்துக்கு சொல்லலை, சூட்சுமான விஷயத்துக்கு சொல்கிறாரு. அதனால் எந்த ஒரு ஸ்தூலமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதில் சூட்சுமான விஷயம் நிறைய இருக்கும். யார் வந்து அந்த சூட்சுமான ரீதியை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து புரிஞ்சுக்கிறாங்க. அவ்யக்தவாணியினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ கேட்டிங்கல்ல இங்கிலீஷ் கிளாஸில் சோலோ ஜானி, சோலோ வாக்கிங், தனிமை விரும்பியாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த அவ்யக்தவாணியினுடைய ரகசியங்களை புரிஞ்சிக்க முடியும். கூட்டு சேர்ந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சது மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே போகாது. குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணலாம், ஆனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு தனிமை வேணும். குரூப்லேருந்து டிஸ்கஸ் பண்ணால் கூட அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு தனிமை ரொம்ப முக்கியம். அதனால் முரளி கிளாஸுக்கு நிறைய பேர் வராங்க. சிலர் வந்து எதுக்கு வரனே தெரியாமல் வராங்க.
3 விதமான மனிதர்கள் முரளி கிளாஸுக்கு வராங்க, இல்லை கிளாஸுக்கு வராங்க. நிறைய பேர் எதுக்காக வரான்னா 4 பேர் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. நானும் வந்துட்டேன், கிளாஸில் அட்டண்டன்ஸ் போட்டேன், அப்புறம் வரலன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு காட்டுறதுக்காக வராங்க. இன்னொருத்தவங்க இந்த மாதிரி இருக்காங்க, நானும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. நானும் அதில் கதியில் உட்காந்து நானும் படிக்கணும் இல்லையா, எவ்வளோ நாள் தான் நான் கேட்குறது அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க. நானும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறேனே, யூடியூப்பில் என் வீடியோவும் வரட்டுமே, என்னையும் சென்ட்ரல் எல்லோரும் கூப்பிடட்டுமே, இந்த சிஸ்டர் தான் வேணும், இந்த சிஸ்டர் தான் வேணும். கொஞ்சம் நானும் வெளியூருக்கெல்லாம் போகிறேன், வெளியூரில் என்னை கூப்பிட்றாங்க, இன்வைட் பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த சிஸ்டர், இந்த பிரதர் கொஞ்சம் வாங்க எங்கள் ஊர்லேயே வந்து கொஞ்சம் கிளாஸ் எடுங்க பிரதர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நானும் ஃபேமஸ் ஆயிடுவேன். அதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, செல்ஃபி எடுக்கிறதுக்காக கிளாஸுக்கு வராங்க. அவங்களுக்கு கிளாஸ் என்ன நடக்குது அதில் ஒரு விஷயமே இல்லை, அதில் அர்த்தமே இல்லை அவங்களுக்கு. அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதான். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வரும். ஃபோட்டோ எடுத்து அவங்க ரீலில் போடணும், ஸ்டேட்டஸில் போடணும், எதையாவது ஒன்றில் போட்டு எல்லோரும் பார்த்து ஆஹா எல்லோரும் லைக் போடணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தவிர இன்றைக்கி கிளாஸ் நான் அட்டன் பண்ணி அங்கே என்ன பாயிண்ட் நான் எழுதணும், அது என்ன தாரணை பண்ணணும், அதில் ஒன்றுமே விஷயமே இல்லை அவங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. எனக்கு என்ன மணக்கவலை கிருஷ்ணா, நீ புல்லாங்குழல ஊது, எனக்கு என்ன நீ ஊது, அவங்க கேட்பாங்க, நான் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவேன் இந்த மாதிரி. அதனால் ஒரு கிளாஸ் அந்த மாதிரி டாபிக் வந்தது, ஃபோட்டோ எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ஒரு தடவை வந்தது ஒரு பாயிண்ட்டு. வகுப்பில் ஃபோட்டோ எடுப்பதற்கு தடை செய்வ அனுமதி கிடையாது. அந்த டாப்பிக்கினுடைய கிளாஸுக்கு யாருமே வரல. கடைசியில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போ 8 மணி ஆகும், கிளாஸ் முடியும், எல்லாத்தையும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிளாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க புத்தியில் போகாது, டைமை தான் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுடைய மனசில் பரமாத்மா இந்த பூமியில் அவதாரம் பண்ணி அவருடைய காரியம் செஞ்சிட்ருக்காரு, மனிதர்களை தேவதையாக்கிட்டு இருக்காரு, புழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றிட்டுருக்கிறாரு. அதுக்காக யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணி, யஜ்யத்தை ஓப்பன் பண்ணி, பிராமணர்களை உருவாக்கி, ஞானம் கொடுத்து, அவங்கள பாடம் சொல்லி கொடுத்து தயார் பண்ணிகிட்ருக்கிறாரு சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களா. அதில் நானும் இருக்கேன், நானும் அப்போ என்னென்ன மாற்றி தேவதை ஆகணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு எண்ணம் கூட அதில் இல்லை. இவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லை. ஏதோ நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு வராங்க நிறைய பேர். அவங்களுக்கு ஸ்டேட்டஸில் போடணும், நான் மதுபன் போனேன், இவரெல்லாம் பார்த்தேன், அந்த சூரஜ் பாயை பார்த்தேன், அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஃபோட்டோ, தாதியை பார்த்தேன், தாதி கூட எனக்கு மோகினி தீதி இப்போ இன்சார்ஜ் அவங்கள பார்த்தோம், அப்புறம் முன்னி தீதியை பார்த்தாங்க, அவங்கள கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு எல்லாத்தையும் அப்படி போட்டு ஸ்டேட்டஸில் போட்டு எல்லாரையும் பார்க்கணும்ப்பா, ஆஹாஹா நானும் மதுபன் போனேன், எல்லோரையும் மீட் பண்ணேன் அப்படின்னு போட்டு விட்றாங்க ஃபோட்டோவை. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போட்டு யார் பார்த்தாங்களோ அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை வந்திருக்கலாம், மகான் பரிவர்த்தனை. ஆனால் யார் போட்டாங்களோ அவங்க அப்படியே இருக்கலாம், இப்படியும் இருக்கும். ஒரு பிரதர் அப்படி இருக்கார், எனக்கு தெரிஞ்சு டெய்லி ஒரு 10-20 ஃபோட்டோ அவர் மூஞ்சி நடுவில் இருக்கும். மதுபனை பாருங்கள்னு சொல்லுவார், அவர் மூஞ்சி தான் அங்கே பெருசாக தெரியும். எங்கே போய் பார்க்க, இதோ புதுசாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசாக ஒரு அடுப்பு வந்திருக்கு, அது என்ன அடுப்பு, விறகு அடுப்பு, கம்ப்ரஸர் அடுப்பு வந்திருக்கு, இதோ பாருங்கன்னு சொல்லி அது ஃபோட்டோ போடுவார் ஸ்டேட்டஸில். பார்த்தா அவர் மூஞ்சி தான் அங்கே பெருசாக தெரியும், அந்த அடுப்பு கூட ஒழுங்காக தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்னை பாருங்கள் யோகம் வரும்னு சொல்கிற மாதிரி நிற்பாங்க அந்த முன்னாடி. அடுத்தது 3வது வெரைட்டி, 2 விதமான மனிதர்களை பார்த்தா மொத்தம் 3வது வெரைட்டியை பார்க்கலாம். 3வது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சால்வேஷன், அதிகமான ரட்சிப்பு, அதிகமான கூடுதல் கவனம் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறது, ஒருத்தவங்க அதிகமான பலனை அனுபவம் பண்ணுறது. இப்போ யாரோ ஒருத்தவங்க டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்கள பார்க்க பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க, அங்கே கம்பவுண்டரே இல்லை, நர்ஸ் இல்லை, வர்றவங்கலாம் அப்படி நேரடியாக வந்துகிட்டே இருக்காங்க. உள்ளே ஒரு பேஷண்ட்டை பேசிகிட்டு இருந்தாங்க, இவங்க நாக் பண்ணாமலே வந்துட்டாங்க உள்ளே, அவங்க பாட்டு வராங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு நர்ஸ் அங்கே தேவைப்படுறாங்க ஹெல்ப்புக்கு. அவங்க விசாரித்து இப்போ அடுத்து இந்த பேஷண்ட் போயாச்சா, டாக்டர் அப்போ வர சொல்லுவார், அப்புறம் வருவாங்க மணி அடித்தோடனே. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வேலை நடக்கிறதுக்கு ஒரு நர்ஸு ரொம்ப முக்கியம் ஹெல்ப்புக்கு, இல்லையா?
சிலவங்க ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கார் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சேவை இருக்கும், அவங்க நிறைய இடத்த சுற்றி வருவாங்க, அவங்களுக்கு டிரைவர் கொடுத்துருப்பாங்க, கார் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய சேவையினுடைய குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வசதிகள் வழங்கப்பட்டிருக்கு. என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒருத்தர் பிஎம் அல்லது சிஎம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பாடி கார்டு இல்லை, அது கருப்பு படைன்னு சொல்லுவாங்கள்ல, பிளாக் கேட், கருப்பு பூனைப்படை, அவங்க இல்லை அப்படின்னா அப்போ அந்த அவங்களுக்கு என்ன சேஃப்டி இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு தேவை, அவங்க நாட்டுக்காக பணியாற்றுறாங்க. இப்போ சில நேரத்தில் நம்ம பிராமண வாழ்க்கையில் மற்றவங்களுடைய வசதிகளை பார்த்து, மற்றவங்களுடைய அவங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்களோ அதை பார்த்து அப்போ நமக்கு தோணுது நம்மளும் அதே மாதிரி வாங்கணும். அவங்க கார் வாங்கினாங்களா அந்த சென்டரில், அப்போ நானும் கார் வாங்கணும். அங்கே 2 வீலர் வாங்கினாங்களா, அப்போ நானும் 2 வீலர் வாங்கணும். அவங்க புது வீடு கட்டினாங்களா, அப்போ நானும் புது வீடு கட்டணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு 2 சேவாதாரி கொடுத்தீங்கன்னா எனக்கும் 2 சேவாதாரி கொடுங்க, எனக்கு வேணும், இல்லைன்னா ஒரு வேலை செய்ய மாட்டேன், அப்படியே கிடக்கும், அவ்வளோதான். ப்ரோக்ராம் டைமில் வந்து நிற்பீங்க, அப்புறம் ஒன்றும் ரெடி இருக்காது, அப்படியே படுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி, ரூம் ரெடி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. பாபா வந்து இந்த வசதிகளை பற்றி சொன்னது வந்து சால்வேஷன் பற்றி சொன்னது வெறும் ஸ்தூலமான விஷயத்தை மட்டும் சொல்லலை, அதில் சூட்சமான விஷயமும் நிறைய அடங்கி இருந்தது, ரகசியம். நம்ம புருஷார்த்தம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த வசதி வாய்ப்புகளை விரும்புகிற நிலை வந்துருச்சு, நிறைய தூரம் அப்படி வருது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஞானம் கேட்குறோம், அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அனுபவத்தின் மூலமாக தான் மாற்றம் ஏற்படும். அதுக்காக இப்படி சொல்லிட முடியாது, நான் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நான் டெய்லி கிளாஸ் கேட்குறேன், பரமாத்மாவை புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் எனக்குள்ளே மாற்றம் வந்துடும் அப்படின்னு கிடையாது. மாற்றம் என்பது அனுபவத்தின் மூலமாக தான் மாற்றம் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு ஞானத்தில், ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இன்னும் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயந்தான், அதுலேருந்து கூட விடுபட முடியாமல் இருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி. ஓ பயணியே, சோர்வது அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அடையக்கூடாது. நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது, நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை, திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது.
கொண்டே